பார்த்தீங்களா தியான படத்தை பார்த்தா முதல் நம்ம இது உங்களுக்கு நான் ஒரே டைம் பண்ணலை இடையிடைக்கு பண்ணுவோம். ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஒரு நேற்று சரிங்களா? இப்போ முதல்ல தேவன் ஒளிமயமானவர், அன்பானவர், ஒளிமயமானவர் இல்லை. தேவன் மனுஷன் நேசிக்க அன்பா ஒன்றா இருக்காங்க, ஐக்கியமாக இருக்காங்க, அன்பா இருக்காங்க, ஒன்றா இருக்காங்க. ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன ஒன்றா இருக்கிறது யாரும் பிடிக்காது. பாவம் செய்து பாவம் செய்து பிடிக்கும். நமக்கு இந்த நேரம் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆக்சுவலி இதில் ஒரு பெரிய காஸ்பல் இருக்குது, சுவிசேஷங்களுடைய பெரிய சுவிசேஷம் இருக்குது. அதெல்லாம் நான் எல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால ஷார்ட்டாக சொல்கிறேன். கத்த சுத்தமானால் மறுபடியும் ஒரு முறை ஒரு கேம்ப் பிள்ளைகள் கேம்ப் நடத்துவாங்கன்னா அவங்களோட இப்போ பிரித்துட்டாங்க. ஆண்டவர் நம்மையும் பாவம் சரி. இப்போ மனுஷன் என்ன செய்யறாங்க? முயற்சி பண்ணலாம். யார்கிட்ட ஆண்டவர் ஒன்று சேரணும், நல்லா முயற்சி பண்ணி பார்க்கலாம். பல வழிகள் காசிக்கு போனால் அந்த பீகார் எல்லாம் வந்து காலில் செருப்பு போடாமல் பெண்கள் வந்து நினைச்சாங்க ஓடுறாங்க. நான் பைக்கில் கேட்டேன், என்ன சத்தமாக அடிச்சுட்டு இருக்காங்க. அது ரோட்டில் என்னன்னு கேட்டால் தெய்வத்தை பார்க்குறது மலையில் எங்கே ஒரு தெய்வம் எல்லாரும் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தெய்வத்தை அடைகிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணி பார்த்தாங்க. எதுவுமே சக்ஸஸ் ஆகுது முடியல. ஆண்டவர் ஒரு முயற்சி பண்ணார் தெரியுமா? ஆண்டவர் ஒரு முயற்சி என்ன முயற்சி பண்ணலாம்? நம்முடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை உலக ரட்சகராக அனுப்பி நமக்காக ஒரு நினைச்சாரு. இதில் உண்மைகள் இருக்குது. ஒரு சில உண்மைகள் நான் சொல்லுவேன். இந்த சிலுவை வந்து ரொம்ப பாரம், நம்மளை தூக்க முடியாது. அது இயேசுவை மட்டும் போக முடியும். 130 கிலோ ஒரு அளவு 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் சொல்ல முடியாது. 130 கிலோ மேலே சிலுவை. அப்போ இதுக்கு அவருக்கு தலையில் முள்முடி போட்டாங்க. 72 முட்கள் நிறைந்த ஒரு செடி இதெல்லாம் எடுத்து போட்டாங்க. கீழ் நோக்கி 36 மேலே 36. ஒவ்வொரு முள்ளும் 3 ரங்கம் அப்படின்னா இதில் வந்துருக்காங்க. 3 ரங்கம் வைத்து ஓங்கி அடித்தாங்க. வந்து ஓங்கி அடித்த உடனே அவருக்கு தலையிலிருந்து அந்த முள்ளை போய் கண்ணுக்கு கருவிழி வழியாக வெளியே வந்து நமக்கு லைட்டாக ஒரு சின்ன ஒரு என்ன வழி வலிக்கும். இவ்வளோ காயப்பட்டது. அது மட்டும் இல்லை, அவருடைய சாட்டில் அடித்தாங்க. பைபிள் சொல்லியிருக்கு, நிலத்தை உழுது போல எப்படி தெரியுமா? அந்த ஒரு ஒவ்வொரு சாட்டை கயிறு ஒரு வடம் மாதிரி இருக்கும். அதில் 2 கொக்கி மீன் பிடிக்கிற சூடு இருக்குல்ல, அந்த மாதிரி கொக்கி செய்து வச்சுருப்பாங்க. அதில் 6 கொக்கிகளை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. ஓங்கி அடிக்கும் போது அப்படியே அந்த பாடியில் வந்துட்டு டச் ஆகி உள்ள நுழையும். மீனுக்குள்ள சூட போகிற மாதிரி உள்ள போயிடும். 2வது எடுக்க முடியாது, கிழிச்சு தான் வரும். அப்படி இயேசு வந்து கூத்தொண்டு அடிச்சு விடுவாங்க. இதில் யாருக்காக? நம்ம எப்படியாவது தேவனோடு ஒன்று சேர்க்கணும் என்பதற்காக இயேசு செய்த ஒரு பெரிய என்பதனால. அடுத்தது இயேசு கிறிஸ்துவ பொதுவாக உயிரோடு போச்சுனார். நான் 3 நாள் நினைச்சேன், நான் எழுத போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, நான் இயேசு கிறிஸ்து ஒரு முறை கொல்ல கொடுக்குறாங்க, தள்ளிட்டாங்க, மறைச்சு போனாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கொல்ல முடியாது, செத்து போய் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குத்துறாங்க. விழாவில் ஓங்கி குத்தும் பொழுது அந்த குத்து இருதயத்தை இதனுடைய திரை தேவாலய திரைச்சி 2 மாதிரி இணைத்து நமக்கு ஒரு விடுதலை பண்ணாங்க. அதுக்கு ரத்தமும் தண்ணீரும், ரத்தம் வந்துட்டா ஓகே, தண்ணி வந்துட்டா ரத்தம் இல்லை அர்த்தம், முடிஞ்சு ஃபினிஷ் சர்டிஃபிகேட் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஏசுட்டார். ஒருத்தர் மருத்துவம் என்ன பண்ணுவாங்க? அடக்கம் பண்ணுவாங்க, வச்சுக்க மாட்டாங்க யாரும் இல்லையா? அது மாதிரி இயேசுடைய கலரை வந்து நமக்கு மருத்துவோட மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் இந்த சைடு மருத்துவோட மாதிரி இருக்குது. அங்கே போயிங்கன்னா பாறை குடஞ்சி போக நாங்கள் அதில் வச்சு முனிவர் வாழ்ந்தாட்டு ரூம் எல்லாம் வச்சுருக்காங்க. நான் போயிருக்கேன். அது ஏசி மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து இயேசு வந்து கலரை வந்து பாறை குடஞ்சி அங்கே ஒரு ரூம் அமைச்சு அங்கே தான் இயேசு கலரை. இதெல்லாம் இயேசுடைய கலருடைய வெளித்தோட்டம். வெளித்தோட்டம்னா அவருடைய வாசல். அது வந்து ஒரு கல்
கல்லை வச்சு புரட்டிப்பான், அப்படி உருட்டிப்பான். சில வீட்டில் வந்து உருள் கேட்டு உருட்டி விட பார்த்தீங்களா, உருட்டுக்கிற மாதிரி அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருவோம் சுற்றி கேட்டாங்க. இப்போ இந்த கல் இது வந்து சீல் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், நான் வந்து எழுப்பு 3 நாள் இந்த சங்கத்தை எழுப்புன்னு சொன்னார். அப்போது சீசர் என்ன செய்வாங்க, இயேசுவை திருட்டு போயிட்டு இயேசுவை திருட்டு சொல்லுவாங்க எழுப்பாயிட்டு எல்லாரும் சீல் பண்ணிட்டாங்க. ரோம காவல் போட்டு துரியப்படாது பலத்த பாதுகாப்பு போட்டுனால சீல் பண்ணிட்டாங்க. சீல்னா யாரும் உடைக்க முடியாது. அரசாங்க சீல் எப்படி வரும்? கவர்மெண்ட் சீல் பண்ணாங்க. ஆனால் கேள்வி கேட்குறேன், இப்போ இங்கே ஒரு பேப்பர் பார்க்குறீங்க, இந்த பேப்பர் சின்ன பேப்பர் இல்லை, இந்த பேப்பருக்குள்ள உங்களுடைய சங்கத்தை நுழைச்சிட்டு உள்ள எழுத முடியுமா யாராவது? இந்த பேப்பர் உள்ள சின்ன பேப்பர் இதுக்கு உள்ள உங்கள் சங்கத்தை ஃபுல்லாக நுழைச்சிட்டு தலை வந்து எல்லாம் மொத்தம் உள்ள நுழைஞ்சி வெளியில் வரணும். சரி, இப்போ இந்த மேஜிக்கை இந்த ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மேஜிக் கூட சொல்ல மாட்டேன், இது ரொம்ப எல்லாமே பைபிள் சம்பந்தமான காரியங்களும் நம்ம செய்யணும். என் கையில் என்ன மேஜிக்கை தந்தாலும் ஆண்டவர் அதான் பைபிளை கொண்டு வரணும். எங்களை அதை வந்து ஆண்டவருக்கு விரும்ப அதை பைபிளை மாற்றிடும். சரிங்களா? பாருங்களா, இப்போ நீங்கள் சொன்னீங்க வரப்பியர் சொன்னீங்க. சரி, இப்போ நீங்கள் உங்களுடைய நோக்க வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். யாராவது உங்களுடைய நோக்க வசனம் என்னது? அன்பில் நிலைத்திருங்கள் சொல்லுங்க. வசனம் யாருக்கா தெரியுமா? யார் சொல்லுவா? உங்கள் மூணு சொல்லுங்க பார்ப்போம். நீ சொல்லவே தெரியாது என்ன வசனம்? அன்பில் நிலைத்திருங்களுக்கு என்ன வசனம் எடுத்தீங்க? எடுக்கலையா? வசனம் இல்லையா? என்ன வசனம்? சொல்லுங்க. அவரவன் சொல்லுங்க. சொல்லுங்க. அவரவன் சத்தமா அவரவன் தனக்கானவர்கள் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்ப தனக்குள்ள நோக்கக்கூடாது. இன்னைக்கு செய்தியா தானே தன்னைக்குள்ள தனக்குள்ள நோக்காமல் பிறனுக்கானவர்களை நோக்குவானாக. திருப்பி சொல்லுங்க. அவனவன் சொல்லிட்டே இருக்கு. அவனவன் நீங்க சொல்லுதான் நடந்துட்டே இருக்கு. அவனவன் தனக்கானவர்கள் அல்ல பிறனுக்கானவர்களையும் நோக்குவானாக. சத்தமா அவனவன் தனக்கானவர்கள் அல்ல பிறனுக்கானவர்களையும் நோக்குவானாக. பிபிஎஸ் நோக்கம் என்ன? முதல் நாள் நோக்கம் என்ன? எல்லாரும் சொல்லுங்க. விட்டு கொடுப்பீங்களா? இது எனக்கு இது ஒரு 5 மாம்பழம் இருந்ததுன்னா நல்ல அழகான மாம்பழம் எனக்கு இல்லை. அங்கே சண்டை நடக்கும் இல்லை. விட்டு கொடுப்பீங்களா? சரி, விட்டு கொடுக்கலாம். சின்ன பிள்ளைகளெல்லாம் விட்டு கொடுத்துருவோம். நான் வளர்ந்தாதான் ரொம்ப கஷ்டம். இது வந்து எனக்கு வேணும் இல்லை, இந்த சொத்து எனக்கு. சரி, விட்டு கொடுங்க. 2வது அன்பு சூப்பர். மன்னிக்கிறீங்களா? ஆண்டு சொன்னாரு, நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு குறைகளை என்ன செய்யுங்க. உங்கள் பிதா வந்து அது மாதிரி நீங்கள் இறக்கமுள்ளவர்கள். சரி, அடுத்த அன்பு குடும்ப குடும்பம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி இல்லையா, தாத்தா பாட்டி எல்லாம் குடும்பத்தை நேசிக்கலாம். அந்த ஒருவன் குடும்பத்தை நேசிக்காவிட்டால் அவன் தேவனுடைய சபையை எப்படி நேசிக்க இருக்கா? சரி, குடும்பத்தை அடுத்த அன்பு சிநேகித அன்பு. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிதம். அப்ப நீங்க நமக்கு இயேசு கிறிஸ்து ஒரு சிநேகிதர் தானே? இயேசு கிறிஸ்து சிநேகிதர். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக நம்ம நண்பராக சிநேகிதராக நம்ம ஏற்றுக்கொண்டாங்க. சிநேகிதனே காட்டுக் கொடுக்கிறாயா? ஸோ எதிரி தன்னை காட்டுக் கொடுக்கிறவனையும் சிநேகிதனே என்று கூடக்கூடிய அந்த அன்பு. சரி, சிநேகித அன்பு அடுத்தது கிறிஸ்துவை காட்டும் அன்பு. கிறிஸ்துவை காட்டுவீங்களா? சிறுத்தை காட்டி கொடுக்கக்கூடாது, காட்டணும். கிறிஸ்துவை காட்ட சொன்னாங்க விதாசம் மாதிரி இருக்க காட்டி கொடுக்குறாங்க. இயேசு கொலை பண்ணது காட்டி கொடுக்கக்கூடாது. இயேசுவை என் வாழ்க்கையில பாருங்க, இயேசு அப்படி காட்டணும். சரி, இப்போ வந்து நம்ம இதில் வந்து பெரிய மனசுள்ளவங்க இருக்கிறாங்களா? பெரிய மனசு இருக்கிறாங்களா உங்கள் சர்ச்சில்? ஏன்னா நீங்கள் நான் ஒரு சின்ன பேப்பரு, அந்த சின்ன பேப்பரோட ஒரு பெரிய மனுஷன் நுழையோட அவங்களுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காக
உங்க சர்ச்சில் பெரிய மனசோடு இருக்குதா? வாங்க பார்க்கலாம். பெரிய பெரிய மனசோடு வாங்க. பெரிய மனுஷன் யாரை கொள்ளலாம்? இவருதான் வாங்க. நீங்க தான் ஹைட்டார் போயிட்டாரு. எவ்வளோ அவர்தான் பெரிய மனசை பற்றி சிரிக்கும் போதே தெரியுது. நீங்க பெரிய மனசு பாஸ்டர் வாங்க. பார்த்தீங்களா பாஸ்டர் உங்க டாக்டர் சரி ரைட். அப்போ பெரிய மனசு இல்லையா? அப்புறம் பெரிய மனுஷர் சின்ன பேப்பர் என்ன செய்யறாரு? நீங்க சொன்னீங்க யாருமே நுழைய முடியாது. சின்ன பையன் கூட இந்த சின்ன பையன் கூட நுழைய முடியாதுன்னு இப்போ பாருங்க இந்த பெரிய மனுஷன் என்ன செய்யறாரு? இப்போ இது வந்து டெமோ மேஜிக். இதுல நான் உண்மையில் இருக்கு. நான் என்ன சொல்லல, அன்பை வச்சு சொல்றேன். நீங்க வந்து மற்றவங்க நேசிக்க முடியாதவங்க சத்துக்களை நேசிக்க முடியும். எப்படி இந்த பேப்பர்ல வந்து இந்த தம்பி வழியில் உள்ள போய் வழியாக அதே மாதிரி ஒரு வாழ்க்கையில் எல்லாம் சாதிக்க அன்பால் எல்லாம் சாதிக்க முடியும். அன்பு மட்டும் இருந்தால் எல்லாமே சாதிக்க முடியும். அன்புலாம் முடியாத ஒன்றுமே இல்லை. அதனால தான் மகாத்மா காந்தி சொன்னாரு, அஹிம்சைங்கிற பொருள் அன்பை வச்சு நம்ம தீமை நன்மைனாலே வெல்லு ஒரு முதல்ல இந்தியா சொல்ல துப்பாக்கி பார்த்தா கால் பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. அன்பு வச்சுன்னா அன்புனால் எல்லாமே செய்ய முடியும். அதே மாதிரி தான் இந்த டெமோவுடைய முதல் பார்ட். இதனுடைய இது முடியலை, இன்னும் தொடரும். ஃபஸ்ட்டு பார்க்க முடியல, இன்னும் நிறைய பார்த்து பகுதிகள் இருக்குது, இடையிலே வரும். சரிங்களா? ஒரு ப்ரோக்ராம் வரும்போது நல்லா இருக்கும். சரியா? இப்போ இந்த கலர் எப்படி இந்த சிறு பேப்பரில் சின்ன பேப்பரில் அந்த தம்பி வெளியில் வந்தாங்க, அதே மாதிரி கலரை உள்ளே இருந்து 1ஆம் நாள் ஆச்சு, 2ஆம் நாள் ஆச்சு, ஃப்ரெஷ் 3ஆம் நாள் கைதலுங்க. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லை, தொடர்ந்து என்ன செய்கிறார் பார்ப்போம் அடுத்த